Hello all, welcome to Mysterious Medicos. இன்றைக்கான டாபிக் டெய்லி ஷெட்யூல். ஆல்ரெடி நம்ம 5 month ஷெட்யூல் பார்த்தாச்சு. இதில் வந்து 1 டேயில் என்னென்ன படிக்கணுங்கிறத பார்க்கலாம். மார்னிங்லேருந்தே பார்த்துடலாம். மார்னிங் வந்து கரெக்டாக 8 AM ஸ்டார்ட் பண்ணி கரெக்டாக 9:30 வரைக்கும். ஓகேவா? என்ன சப்ஜெக்ட் படிக்கிறீங்க அப்படின்னா அனாட்டமி சப்ஜெக்ட்ஸை நீங்கள் எடுத்து படிக்கலாம். அனாட்டமியில் வந்து என்னென்ன டாபிக்ஸ் நீங்கள் கவர் பண்ணலாம் மெயினாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஸ்கெலட்டல் சிஸ்டம், மஸ்குலர் சிஸ்டம், நர்வஸ் சிஸ்டம் இதெல்லாம் வந்து நீங்கள் கவர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். 9:30 to 10 வந்து ஒரு ஸ்டெடி பிரேக். நெக்ஸ்ட்டு நீங்கள் அகைன் வேறு அடுத்த சப்ஜெக்ட்கான செஷனை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஃபிசியாலஜி வந்து 10 to 11:30 நீங்கள் படிக்கலாம். இதில் வந்து நீங்கள் கார்டியா சிஸ்டம் படிக்கலாம். அடுத்தது வந்து நர்வஸ் சிஸ்டமை பற்றி நல்லா படிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் இருக்குது இல்லையா, ஸோ அது எப்படி பம்ப் பண்ணுது அதோட ஃபங்க்ஷன்ஸை பற்றி நீங்கள் மெயினாக வந்து ஃபிசியாலஜியில் நீங்கள் படிச்சுக்கலாம். கூட இருக்க சர்டன் இம்பார்ட்டன்ட் சிஸ்டம்ஸும் வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் இந்த டைமிங்கில். அடுத்த பிரேக் என்ன அப்படின்னா 11:30 to 12 PM. அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா 12 to 1 வந்து நீங்கள் பயோகெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் எடுத்து படிக்கலாம். இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய சைக்கிள்ஸை பற்றி நீங்கள் தாராளமாக படிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்குள்ளே இருக்கிற நிறையா மெத்தட்ஸ் இருக்கு இல்லையா, நிறையா பயாலஜிக்கல் டெஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அந்த லேப் டெஸ்ட் படிக்கலாம். 1 to 1:30 வந்து நீங்கள் லஞ்ச் டைம் எடுத்துக்கலாம். அடுத்தது 1:32 வந்து நீங்கள் ரிவிஷன் டைமாக நீங்கள் அதை எடுத்துக்கலாம். 2 to 3:30 என்ன எடுக்கலாம் அப்படின்னா ஃபார்மலாஜிக்கல் சப்ஜெக்ட்ஸ். இந்த டைமிங்கில் வந்து தாது, சீவம், மூலிகைங்கிற மெடிசன் சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிக்கலாம். மெடிசினல் பாட்னி, ஃபார்மகாக்னிக்ஸ்லாம் நீங்கள் கவர் பண்ணலாம். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்டெடி பிரேக் வந்து 3:30 to 4 PM வரைக்கும் ஸ்டெடி பிரேக் நீங்கள் வச்சுக்கலாம். 4 to 5 வந்து நீங்கள் பேத்தாலஜி சப்ஜெக்ட்ஸை வந்து இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து படிக்கலாம். அதில் ஸ்பெசிஃபிக்கான டிசீசஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்து படிச்சுக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து டயக்னோஸ்டிக் மெத்தட் வந்து நிறைய டிசீஸ்க்கு என்னென்னு சொல்லிட்டு தெரிஞ்சு படிக்கலாம். அடுத்ததாக வந்து 5 to 6 வந்து நீங்கள் மைக்ரோபியாலஜி சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிங்க. அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய வைரஸ் வந்து எதனால் காஸ் ஆகுது, அதோட காசிட்டிவ் ஏஜென்ட்ஸ், அதோட மார்ஃபாலஜி, அதோட கலரு, அதோட சைஸு, இது மாதிரி ஓவராலாக இருக்கிற அந்த மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் அதுக்கு யூஸ் பண்ணுற அதில் ஸ்டெரிலைஸ் பண்ணுற மெத்தட்ஸும் நீங்கள் படிச்சுக்கலாம். அடுத்தது வந்து ஸ்டெடி பிரேக் வந்து 6 to 6:30 நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ரிவிஷனை வந்து 6:30 to 7 PM வரைக்கும் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நீங்கள் 7 to 8:30 வரைக்கும் கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் நீங்கள் படிக்கலாம். ஓவராலாக கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸில் உங்களுக்கு GM வந்துடும். அப்புறம் SPM, OG, பீடியாட்ரிக்ஸு, சர்ஜரி இது எல்லாமே கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸில் வந்துடும். இது ஒன்று ஒரு நாளைக்கு சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. 8:30 to 9 நீங்கள் டின்னரை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. டைமுக்கு சாப்பிடணும். 9 to 9:30 வந்து ரிவிஷன் டைமும் அடுத்த நாளுக்கு பிளானும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு 9:30 to 5:30 வந்து நல்லா வந்து ஸ்லீப் பண்ணுங்கள். நல்லா ஸ்லீப்பை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே வந்து இதே ஷெடியூலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது மாடிஃபிகேஷன்ஸ் வேணும்னாலும் சர்டன் சப்ஜெக்ட்ஸை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மாடிஃபிகேஷன் அப்படின்னு இந்த வீடியோ நம்ம சொல்கிறது அனாட்டமிலையோ இல்லை ஃபிசியாலஜியில் சர்டன் சப்ஜெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் இருக்க டாபிக்ஸை வேணால் நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். பட் எல்லா சப்ஜெக்ட்ஸோட டைமிங்கும் வந்து அந்தந்த டைமிங்கில் படித்தா மட்டும்தான் ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும்னு தான் அந்த ஸ்பெசிஃபிக் டைமிங் கொடுத்துருக்கோம். அகைன் சொல்கிறோம், இதில் இருக்க டாபிக்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். சப்ஜெக்ட்ஸை வந்து ஓரளவு மாடிஃபை பண்ணுங்கள், ஃபுல்லாக மாடிஃபை பண்ணாதீங்க. அண்ட் ஒன் மோர் திங், இதில் நிறையா பிட்வீன் டைமில் உங்களுக்கு பிரேக் கொடுத்துருப்போம். நீங்கள் கொஞ்சம் படிச்சுட்டு கொஞ்சம் பிரேக் எடுத்தால் மட்டும்தான் உங்களோட பிரெயின் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருந்து அடுத்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் உங்களுக்கு ரெஸ்ட்டு டைமும் அது கூடவே உங்களுக்கு ஸ்லீப் டைமும் அரௌண்ட் 7 to 8 hours இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ப்ராப்பராக படித்தது எல்லாமே உங்களுக்கு மைண்டில் நல்லாவே ஸ்டோர் ஆகும். அதனால தான் கண்டிப்பாக நீங்கள் மார்னிங் ஒரு 5 o'clock எந்திரிச்சா மட்டும்தான் உங்களால் MRBO MDO ரெண்டுமே ப்ராப்பரான மார்க்கில் நல்லபடியாக ஸ்கோர் பண்ணி உள்ள ஈஸியாக என்ட்ரு ஆக முடியும். பர்ஃபெக்ட் ஷெட்யூல் இருந்தால் உங்களுக்கு படிக்க ரொம்ப எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அதனால தான் இந்த ஷெட்யூல் ஃபார்ம் பண்ணோம். நீங்கள் படிக்கிறதுக்கு ஸ்டடி மெட்டீரியலும் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். அது வந்து அரௌண்ட் 18 சப்ஜெக்ட்ஸுக்கு கம்ப்ளீட் கைடாக உங்களுக்கு இருக்கும். இதுக்கான எல்லா இன்ஃபோவையும் கீழே நம்ம கமெண்ட் செக்ஷனில் இருக்குது. நீங்கள் அதில் வாட்ஸ்அப்பும் பண்ணலாம், இல்லை இன்ஸ்டாகிராம்லேருந்து காண்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.